குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. வணக்கம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மேலூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடியவராக காஞ்சிபுரத்தில் முன்னாள் எம்பி விஸ்வநாதன் அவர்கள் தற்பொழுது காஞ்சிபுரம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ரவிச்சந்திரன் அல்லது கார்த்திகேயன் அறிவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு பதிலாக தற்பொழுது காஞ்சிபுரத்தின் முன்னாள் எம்பி விஸ்வநாதன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சியில் 28 இருக்கிறது. அதில் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலூர் தொகுதிக்கு மட்டும் வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் மேலூர் தொகுதிக்கான வேட்பாளரை தற்பொழுது ஒரு வழியாக காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. நாளை அனைத்து கட்சிகளின் வேட்பாளர்களும் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வார்கள் என்று தகவலானது வெளியாகி இருக்கிறது. நாளை கடைசி தினம். இதுவரை 3000த்திற்கும் மேற்பட்டோர் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் நாளைய தினம் மேலும் 2000 பேர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை கடைசி தினம் என்பதனால் நாம் தமிழர் கட்சி, தவேக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் சார்பில் வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலூர் தொகுதி வேட்பாளர் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நாளையே அவர் தன்னுடைய வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துவிட்டு உடனடியாக பிரச்சாரத்தை துவங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலூர் தொகுதியை கைப்பற்றுவதற்கு கடும் போட்டி நிலவியது குறிப்பிடத்தக்கது. மாணிக்க தாக்கூர் அவர்களுடைய மாமனார் ரவிச்சந்திரன், அதே போன்ற கார்த்திகேயன் உள்ளிட்டோர் முட்டி மோதிய நிலையில் தற்பொழுது ஒரு வழியாக வேட்பாளராக விஸ்வநாதன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் மேலூர் தொகுதியை பொறுத்தவரை அதிமுகவின் கோட்டை. 40 ஆண்டுகளாக அங்கு திமுக வெற்றி பெற்றதில்லை என்ற வரலாறு இருக்கிறது. அதை மாற்றி காங்கிரஸ் கட்சி எழுதுமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது.